என்ன பொண்ணு நினைச்சலாம் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்டு நினைச்சு ஐ மீன் நான் பொண்ணே கிடையாது. அந்த மாதிரி இது இருக்கு. என்னமாவா? இல்ல 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 நான் அப்படி இருக்க மாட்டேன்னு சொல்றேன். இல்ல இல்ல அது பிரச்சனை அவரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதிருக்காப்ல. நான் அந்த வழிகாட்ட சொன்னா ஏதோ காதலிக்க வழியா எழுதிட்டு வந்துட்டாப்ல. இல்ல இல்ல இல்ல. ஸோ அது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அது கராத்தெல்லாம் தெரியுமா? தெரியல. பிரச்சனை ஒரே ஸ்லாம் தான் பார்த்துக்க. அடி வாங்கிக்கிறேன் சார். பிரச்சனை இல்லை சார். சரி அவங்க ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த மாதிரி நான் பேசினது இல்லை. ஸோ எனக்கு இந்த கடவுள் மேலே வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை கிடையாது. பட் ஆனால் யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கு. ஸோ எங்கேயோ இருந்த நீங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கீங்க. எங்கேயோ இருந்தேன்னா இன்றைக்கி நான் இங்கே இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு ரீசன் இல்லாமல் நடந்திருக்குன்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அது கண்டிப்பாக இது ஒரு ரீசனுக்காக தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்துருப்பேன் மிஞ்சி போனோம். அப்போ இருந்து நான் உங்களை நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதிலிருந்து உங்களுக்காக எதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கு நான் உயிரெல்லாம் கொடுப்பேன் கேட்டுறாதீங்க. உயிரெல்லாம் தர முடியாது. ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சவுகார்பேட்டை ரோட்டில் பானிபூரி சாப்பிட போகலாம். எனக்கு சவுகார்பேட் எங்க இருக்குன்னே தெரியாது. அது சென்னையில் டி நகரில் பேரம் பேசி சுடிதார் வாங்கலாம். நான் சுடிதார் போட மாட்டேன். நைட்டு பூரா முழிச்சிருந்து சம்மந்தமே இல்லாமல் அரட்டை நைட் அடிக்கலாம். ஃபுல்லாக நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். சுற்றி 100 பேர் இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி சண்டை போட்டு அழலாம், சத்தம் போட்டு சிரிக்கலாம். சண்டை போட்டால் உயிரோடயே நீங்க இருக்க மாட்டீங்க. கொச்சு பூவை சாப்பிடலாம், பசசி வாங்கி முறைச்சிக்கலாம். ஒரு அழகான ஒரு பூந்தோட்டத்தில் 2 பேரும் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கலாம். இப்போ எங்க பூந்தோட்டம் இருக்கு? பூந்தோட்டம் எங்கிட்ட இருக்குது. ஸோ அது உங்களோட இது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இதில் நீங்கள் வந்துட்டு வந்துருக்கலாம். இதுக்கப்புறமா அது நடக்காதுன்னு நம்புறேன். உங்களோட லைஃப் ஸ்டைலில் நல்ல பசங்களும் இருக்காங்க, இங்கே நல்ல பசங்களும் இருக்கும். ஸோ அது அனுசம் முடிக்குங்க. இன்னொன்று, நீங்கள் ஃபேஸ் பண்ண எதையுமே இனி ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது இங்கே நடந்தது தற்செயல் கிடையாது. இது ஒரு அற்புதம் நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? பிளான் பண்ணியிருக்கீங்க. நான் பிளான் பண்ணல, கடவுள் பிளான் பண்ணியிருக்கான். ஆனா நீ எவ்வளோ ட்ரை பண்ண, அந்த பொண்ணு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பா மொத்தம் முடிச்சிருச்சு. அவரை எக்ஸ்பிரஸ் பண்ணது உங்களுக்கு என்ன மாதிரி உணர்வை கொடுத்தது? உங்களுக்கு வந்து முதல்ல இருந்த ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸே பண்ண தெரியாதுன்னு. இவர் ஒரு ½ அன் ஹவரில் 1 ஹவர் கேப்புக்குள்ள அவர் ஏதோ ஒரு சின்ன வயசுல வடிவமைச்சு அப்பதான் உங்களை பார்க்குறாரு, ஏதோ ஒரு பிளான் பண்ணி சொன்னார். உங்களுக்கு இப்போ என்ன உணர்வை தருது? உன் கால் தரையில படல, கண்ணை ஒழுங்கா பாரு, முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. அவங்க செம ஃபார்மில் இருக்காங்க. அது மட்டும் அது கொஞ்சமாவது ரிசெப்டிவா இருந்தா தான் ஏதாவது பண்ண முடியும். நீ என்ன வேணா போடு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் ரெடியா இருக்கீங்க, என்ன அடிக்கிறக்கா இல்லை அவங்கள அடிக்கிறக்கான்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல. ஆனா ஸ்போர்ட்டிவா எடுத்து ஏதோ 1 ஹவருக்குள்ள ஏதோ ரெடி பண்ணிட்டீங்க. அது பெரிய விஷயம் தான். அவ்வளவு சீக்கிரம் வந்து ரெடி பண்றது கஷ்டம். ஸோ ரெடி பண்ணிட்டீங்க, சூப்பர். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, யாராவது ஒருத்தர் மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எந்த பசங்களும் கிடையாது. ஸோ எனக்கு உங்ககிட்ட அதை கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. ஒருத்தங்க கிட்ட தான் கன்வே பண்ண முடியும். நம்பி இருப்பாங்க, இதுக்கு மேல பேச நம்ப மாட்டாங்க. நன்றி, தேங்க்யூ.